ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபேமிலியில் அந்த ஜீன்ஸ் வந்து ரன் ஆகுறதுனால வரலாம். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட ஹேர் ஃபாலிக்கலில் ஹேர் ரூட்டில் அந்த ஆண்ட்ரோஜன் ரிசெப்டார்ஸ் வந்து ஓவராக எக்ஸ்பிரஸ் ஆகுறதுனால 5-ஆல்ஃபா ரெடக்டேஸ் அப்படிங்கிற என்சைமோட ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாகி இந்த டைஹைட்ரோடெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுறதுனால நம்மளோட ஹேர் ரூட் வந்து ஷ்ரிங்க் ஆகி வெளியே வர ஹேர் ஷேப் வந்து ஷார்ட் அண்ட் தின்னாக வந்து மாறுது. ஸோ இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுக்கு நம்மக்கிட்ட நிறையா வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக டைரெக்டாக போய் உங்களோட ஹேர் ஃபால் அண்ட் பால்னஸோட சிவியாரிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இன்பர்சனாக டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்திங்கன்னா இதை ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஜெனட்டிக் டிசீசஸ் ஆட்டோ இம்யூனால் வராது. ஆனால் ஆட்டோ இம்யூன் டிசீசஸில் ஜெனட்டிக்ஸோட இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா அப்படிங்கிறது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். ஸோ அதில் ஆட்டோ இம்யூனோட ரோல் வந்து எதுவுமே இருக்காது. இப்போ சோரியாசிஸ், விட்லிகோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ அதில் ஜெனட்டிக்ஸோட ரோல் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். தேங்க்யூ.